பார்த்து வருகிறோம். சமூக வலைதளங்களில் அதிமுகவை பாஜகவினர் விமர்சிக்க கூடாது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது அறிவித்திருக்கிறார். குறிப்பாக சமூக வலைதளங்களில் அதிக பின்தொடர்பாளர்களை வைத்திருப்போரை குறிப்பிட்டு இந்த அறிவிப்பினை அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், முழுமையான விவரங்கள். குறிப்பாக நேற்று பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில சமூக ஊடக பாஜக பிரிவின் சார்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் கமலாலயத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது எப்படி குறிப்பாக வரக்கூடிய இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, சமூக வலைதளத்துல எவ்வாறு செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசப்பட்ட நிலையில குறிப்பாக பாஜகவில் அதனுடைய போர்வின் அடிப்படையில பலர் தற்போது குறிப்பாக ஒரு தனிநபருக்காக அதிமுக விமர்சனம் செய்வது, குறிப்பாக கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை விமர்சனம் செய்வது, இப்படி பல விஷயங்கள் நிகழ்வதாக நயினார் நாகேந்திரன் அந்த கூட்டத்தில் கூறியிருக்கிறார். குறிப்பாக 15 இது போன்ற அக்கௌண்டுகளை சமூக வலைதள பாஜக நிர்வாகிகள் செயல்படுத்தக்கூடிய அக்கௌண்டுகளை தேர்வு செய்து அதை சுட்டிக்காட்டி இப்படி இனிமேல் செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாஜகவினுடைய இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக மீதான அந்த விமர்சனமும் கடுமையாக வைக்கப்படுவதன் காரணமாக அதுபோன்று கூட்டணி விவகாரத்துல குறிப்பாக இது போன்ற செயலில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல தனிநபரினுடைய ஆதரவாளர்கள் என்ற பெயரில் பாஜகவுடைய மூத்த தலைவர்களோ தற்போதைய தலைவர்களோ விமர்சனம் செய்தாலும் அதன் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கு. இதற்காக ஒரு டீமானது ஃபார்ம் செய்யப்பட்டு அந்த டீம் முழுமையாக இதை கண்காணிக்கும். குறிப்பாக விவாதத்தில் பங்கேற்பவர்களுடைய அவர்களுடைய கருத்துக்களும் இதில் பரிசீலிக்கப்படும் உள்ளிட்ட பல விஷயங்களை அவர்கள் தற்போது நேற்றைய தினத்தில் பேசியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.